இந்தியாவிலிருந்து சுற்றுலா விசா மூலம் ஜோர்டனுக்கு சென்றவர் அங்கிருந்து சட்டவிரோதமாக இஸ்ரேலுக்குள் நுழைய முயற்சித்ததாகவும், இந்த சம்பவத்தின் போது ஜோர்டன் பாதுகாப்பு வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவரின் உடலை பாதுகாப்பாக கொண்டு வருவது தொடர்பாக ஜோர்டன் அரசுடன் தீவிரமாக முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் தாமஸ் கேப்ரியல் பெரேரா. இவர் தனது நண்பர் எடிசனுடன் ஜோர்டனுக்கு டூரிஸ்ட் விசாவில் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி சென்றடைந்த நிலையில் அங்கிருந்து இருவரும் சேர்ந்து இஸ்ரேலுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இவர்கள் மீது ஜோர்டன் ராணுவ துருப்புகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளன. இதில் சம்பவ இடத்திலேயே தாமஸின் உயிர் பிரிந்தது. எடிசன் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் எடிசன் கேரளா வந்து சேர்ந்ததை அடுத்து இந்த சம்பவம் குறித்து ஜோர்டன் அமானில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து தாமஸ் குடும்பத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் நடந்தவை விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்காக் மாவட்டத்தில் ஜோர்டன் எல்லையை சட்டவிரோதமாக கடக்க முயன்றதாகவும், பாதுகாப்பு படையினர் எவ்வளவோ தடுக்க முயன்றும் கேட்காததால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் குண்டு தாமஸின் தலையில் பாய்ந்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று கூறப்படுகிறது. அவரது உடல் அடையாளம் காணப்பட்ட பிறகு இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் என தூதரக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஜோர்டனில் இந்தியர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.